உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். යේසු පවසා තිබෙනවා ලෝකයේ ඔබට උපද්‍රව තිබෙනවා නම් මෙන්න මම ජයගත්තා, ඔබටත් ජය ගන්න පුළුවන් කියලා යේසුස් වහන්සේ සඳහන් கர்த்தருடைய කරනවා. பிள்ளைகளுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு. ස්වාමින් වහන්සේගේ දරුවන්ට ලෝකයේ උපද්‍රව තිබෙනවා. அதோடு அந்த வசனம் நிற்கவில்லை, நான் உலகத்தை ஜெயித்தேன். එතනින් ඒ වචනය ඇවිල්ලා අවසන් වන්නේ නැහැ. මම ලෝකයේ ජයගත්මි කියලා සඳහන් වෙනවා. அந்த ජெயத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ඒ ජයග්‍රහණය යේසුස් වහන්සේ ඔබට ලබා දෙන්න බලවත්ව සිටිනවා. Praise the Lord. Hallelujah. හලෙලූයා. இன்னும் சத்தமா ஒரு ஹalleluya. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாரும் ஹalleluya. ප්‍රීතියෙන් ඉන්න අය හලෙලූයා කියමු. Those who are very very happy say hallelujah. හලෙලූයා. Those who are so happy say hallelujah. අති ප්‍රීතියෙන් ඉන්නව Those who are sleeping say hallelujah. නිදි බරව ඉන්න අය හලෙලූයා කියමු. அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க ஒரு சிலர். அவங்க தூங்கல, ஆனா உற்சாகமா இருக்கிறாங்க ரொம்ப. ඒගොල්ලෝ නිදාගත්තේ නැහැ, උද්‍යෝගිමත්ව ඉන්නවා. எந்த ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றாலும் முழு விசுவாசம் ஆண்டவர் வையுங்கள். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், மருத்துவர் சொல்லுகிற ரிசல்ட்டை பார்க்க வேண்டாம். அதை காட்டிலும் பெரியவர், மருத்துவ கணிப்பையும் கடந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ඔබට ඕනෑම ආස්කමක් අවශ්‍ය නම් වෛද්‍යවරුන්ගේ ප්‍රතිඵල බලන්න එපා. ඔබගේ සියලු බලාපොරොත්තුන් දෙවියන් වහන්සේ දෙස තබන්ට උන්වහන්සේ නිසකවම ඉෂ්ට සම්පූර්ණ කරනවා. இந்த வார்த்தை அடிக்கடி மறக்கவே கூடாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை வேற கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை. எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு கூட தெரியாது, ஆனால் அந்தந்த காலகட்டத்திலே இயேசு எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට තබා තිබෙන ආශිර්වාදයන් කිසිවෙකුගේ දැස් දැක්කෙත් නැහැ, ඔවුන්ගේ කන් වලට ඇසුනේත් නැහැ. උන්වහන්සේ අපට තබා තිබෙන ආශිර්වාදයන්. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ඔබ අදහන කල දේව මහිමය ඔබ අත්දකින්නේය. செத்து போன லாசருவையே 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பின ஆண்டவருக்கு நம்முடைய பாடுகளை, பிரச்சனைகளை, நோய்களை நீக்குவது சாதாரண ஒரு காரியம். මියගියා වූ ලාසරස්ව දින 4 වෙනි දවසේ උන්වහන්සේ නැගිටුවා. එවැනි බලගත් දෙවියන් වහන්සේ අපගේ ප්‍රශ්නවලට නිස්සකවම උන්වහන්සේ පිළිතුරු ලබා දෙනවා. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற சம்பந்தமா இருந்தாலும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, பிள்ளை பேரா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஒரு காலம் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். ඔබගේ දරුවන්ගේ පාසල් අධ්‍යාපනයේ, ඒ වගේම විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනයේ නියැලෙන දරුවන්ගේ කාරණාවන්, ඒ ඇතුළු විවාහ කටයුතු ඇතුළු ඔබගේ ස්වාමි පුරුෂයා, භාර්යාව, පවුලේ ඕනෑම කාරණාවක් තිබෙනා අවශ්‍යතාවෙන් ස්වාමින් වහන්සේ දෙස තබන්ට උන්වහන්සේ නිසකවම ඒ විසඳා පිළිතුරු ලබා දෙනසේක. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற மனிதன் பாக்கியவான். ස්වාමින් වහන්සේ කෙරෙහි බලාපොරොත්තුව සබමින් සිටිනා භාග්‍යවන්ත நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். අපගේ බලාපොරොත්තු නැතිනම් අපගේ ආශාව ස්වාමින් වහන්සේ කෙරෙහි තබන්ට අවශ්‍යව තිබෙනවා. முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். අපගේ මුළු බලාපොරොත්තුව ස්වාමින් වහන්සේ කෙරෙහි තබන්ට අවශ්‍යය. அவசரப்பட்டு குறுக்கு வழியில போயிடக்கூடாது. අපි අදිසි වෙලා ඇවිල්ලා කෙටි මාර්ගවලට ගමන් කරන්න හොඳ නැහැ. நம்ம என்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். අපි මොන ආශිර්වාදය උදෙසා බලමින් සිටිනවද ඒ උදෙසා අපි බලාගෙන සිටින්න අවශ්‍යය. உதாரணமாக උදාහරණයක් වශයෙන් ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறாங்கன்னா, தன்னை போல ஒரு விசுவாசி மாப்பிள்ளை வரணும்னா அவங்க ஜெபத்தில் இருக்கணும். යම් කිසි කාන්ත ගෑනු දරුවෙක් ස්වාමින් වහන්සේ තුල ගැලවීම ලැබුවා වූ ගෑනු දරුවෙක් ඇයගේ ඊළඟ අනාගත කටයුතු සඳහා යාඥා කරමින් සිටින්නේ හොඳ ඇයට සමාන, ඒ වගේම ස්වාමින් වහන්සේ තුල විශ්වාසවන්ත දරන්නා වූ ඇදහිලිවතුෙක් තමයි සොයමින් සිටින්නේ. முன்கூட்டியே விசாரிக்கணும். மாப்பிள்ளைய உட்கார வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, ஆண்டவருடைய பிள்ளையா, பரிசுத்தா பெற்றிருக்கிறியா, எல்லாம் முன்னாடியே தெளிவா பேசி விசாரிக்கணும். ඒක කලින්ම දැනගන්න අවශ්‍යයි. ඔබ ගැලවීම ලැබලා ඉන්නවද, ස්වාමින් වහන්සේ තුල ඔබගේ ජීවිත කෙසේද කියන කාරණාව, හැදහිලිවන්තයෙක්ද යන්නා කාරණාවන් දැන බැල ගැනීම ඉතාමත් අත්‍යවශ්‍යව තිබෙනවා. நீ கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த கர்த்தருடைய பிள்ளை, சரி பெற்றோர் கூட விட்டுருங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தியாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு வரக்கூடிய ஒரு வரன் உன்னை போல இயேசுவின் பிள்ளைகளா இருந்தால்தான் அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் கர்த்தர் அனுப்பும் வரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும்.
ඔබ ඇවිල්ලා යේසුස් වහන්සේව පිළිගරගෙන පෞද්ගලික ඇලුම්කාර වශයෙන් ඔබ පිළි අරගෙන ජීවත් වෙන ඔබගේ පෞල් ජීවිතයට සුදුසු සහකාරයෙක්ව ඔබ සොයනවා නම් ඔබ වගේම ස්වාමින් වහන්සේ තුල ඇදහිලිවත්ෙක් වීම ඉතාමත් අත්‍යවශ්‍ය දෙයක්ව තිබෙනවා. ඒ උදෙසා තමයි ඔබගේ යාඥාවේ තබමින් යාඥා කරන්නට අවශ්‍යව තිබෙන්නේ. கவனியுங்கள், இதுல தான் நிறைய பேர் அவசரப்பட்டு தவறான முடிவு எடுத்துறாங்க. அவசரப்பட்டு வேற மாப்பிள்ளை கிடைக்குமோ கிடைக்காத தெரியல, அவன் அதை குடிச்சா பரவாயில்ல, அவன் சிகரெட் பிடிச்சா பரவாயில்ல, அப்புறம் நம்ம திருத்திடலாம், நம்ம ரட்சித்துடலாம், இவங்க உலக ரட்சகரே அதனால ரட்சித்துடலாம், பரவாயில்ல ஒத்துக்கோ, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், திருப்பி வேற மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அவசரப்பட்டாலோ குடும்பத்தார் அவசரப்பட்டாலோ அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. සමහරක් අවස්ථාවල ගෑනු දරුවන් අදීසි වෙලා තීන්දුව ගන්නවා. අයින විවාහ කාලයත් ගත වෙනවා. ඒ නිසා අපි බේබද්දෙක් වුණත් සිගරට් බොන කෙනෙක් වුණත් අපි බඳමු. ඉන්පසුව එන්නව ප්‍රතිවිපාක වලට ඔවුන් මූණ දෙන කල ස්වාමින් වහන්සේ ඒ ප්‍රතිවිපාක වලට නැතිනම් එන්නව අතනව ඉරණමට උන්වහන්සේ වගකීම් නොදරන දෙවි කෙනෙක්ය. நல்லா கவனிங்க, யோவான் தன் நிருபத்தில் எழுதுகிறார், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிறான். යෝහාන්ගේ යවුම් පත්‍රවල සඳහන් වෙන උන්වහන්සේට ප්‍රේම කරන තනත්තා උන්වහන්සේගේ ආඥා පනත් පවත්වන්නේය. எங்க தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சாட்சி சொல்றேன். තමිල්නාඩුවේ සිදුනාව සාක්ෂියක් ඔබ සමග බෙදා ගන්නට කැමතියි. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் බ්‍රාහ්මණ පවුලක ඉපදුනා වූ කාන්තාවක්. சகல விதமான ஆச்சாரங்களை கடைபிடிக்கிற ஒரு குடும்பம் அது. සියලු ආකාරයේ චාරිත්‍ර විධි විනාල් වලට අනුකූලව ගමන් කරනා වූ කාන්තාවක්. அந்த பெண்மணி எப்படியோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, ஓ இயேசு உண்மையான தெய்வம், உலக ரட்சகர், இவர்தான் மோட்சத்துக்கு வழி என்று நம்பி விசுவாசித்து தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ඒ කාන්තාව යේසුස් වහන්සේව ගැන දැන හැඳිනගෙන පෞද්ගලික ගැලවුම්කාරය වශයෙන් කෙසේ යම් ආකාරයෙන් පිළිගෙන ස්වාමින් වහන්සේ වෙතට පැමිණියා. வீட்டில் சொன்னா பிரச்சனை பெருசாயிடும். ගෙදර කිව්වොත් ප්‍රශ්නය ලොකු වේවි. எப்படி நீ இந்த மாதிரி போன, நம்ம கொலை என்ன, கோத்திரம் என்ன, நம்ம வேலை என்ன, நம்ம என்ன கேஸ்ட் ஃபார்வேர்டு எல்லாம் சொல்லி அந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ඒක ඇවිල්ලා ගෙදර අය දැනගත්තම ලොකු ප්‍රශ්නයක් වෙලා කුලය මොකක්ද ගෝත්‍රය මොකක්ද කියලා ලොකු ප්‍රශ්නයක් ඇති කරමින් එම සහෝදරන් නැතනම් ඒ පුද්ගලයාව ගෙදරින් පිටුහල් කරයි. எப்போ இயேசுவை தெரிந்து கொண்டார்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, எல்லா பாவங்களுக்கும் தன்னை நீங்களாக்கி பரிசுத்தமாய் வாழக்கூடிய பெண்ணாக அந்த பெண் மாறிவிட்டார்கள். යේසුස් වහන්සේව පිළිගත් දවසේ පටන් සියලු පාපිෂ්ඨ කාරණා වලට ඉවත් කරමින් ඈත් වෙමින් ස්වාමින් වහන්සේට සුදුසු භාජනයක් වශයෙන් ඒ ජීවත් වෙන්න පටන් ගත්තා. அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருக்கும் சொல்லலை. තාත්තා අම්මා ඒ වගේම ඥාතීන් නෑදෑයන් කිසිවෙකුට ඒ ගැන කිව්වේ නැහැ. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வான்னு சொல்லி அப்பா அம்மா அனுப்புவாங்க. அந்த பெண் போயிட்டு ஒரு இடத்துல எங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. කෝවිලට ගිහිලා යාඥා කරලා එන්න කියලා දෙමව්පියන් යවම ඒ සහෝදරය ඇවිල්ලා ඒ අනුව වෙනවට වෙන තැනකට ගිහිලා දෙවියන් වහන්සේට යාඥා කරමින් ගෙදරට එනවා. இந்த பெண்ணுக்கு திருமண காரியம் ஒழுங்கு பண்ணப்பட்டது. ඉන්පසුව ඒ තැනැත්තියට විවාහ කටයුතු සූදානම් කරනු ලැබුවා. முடியாது, எனக்கு கிறிஸ்துவ மாப்பிள்ளை தான் பிடிக்கும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா பிரச்சனை பெருசாயிடும். බෑ, මට වෙලා කිතුණු සාකරුවෙක් තමයි ඕන කියලා කිව්වම ගෙදර ප්‍රශ්නයක් ඇති වේවි. ஞானத்தை பயன்படுத்தினார். අය ඇවිල්ලා ප්‍රඥාවණු වන්තව විතික්ෂණ பெற்றோர் ஏற்பாடு செய்த அந்த மணமகன் வந்தார். දෙමෝපියන් සූදානම් කළා වූ ඒ මනමාලයා පැමිණියා. பிராமின் குடும்பத்தில் அக்ரஹாரம் சொல்லுவாங்க. அக்ரஹாரம் ඒ බ්‍රාහ්මණ පවුලවල අග්‍රහාරම් කියලා කියනවා අපි. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட பேசவே கூடாது, அதான் அவங்க ரூல்ஸ். ඒගොල්ලන්ගේ රීතියක් නීතියක් තිබෙනවා. ඒ කියන්නේ විවාහ කටයුතු වලට පෙර ඒ පුද්ගලයා සමග කතා කරන්න ඕද නැහැ කියනා වූ නීතියක්. ஆனா அந்த பெண்ணு, தயவு செய்து நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசணும், தயவு செய்து அனுப்புங்க தனியான்னு அந்த பொண்ணு கேக்குது. ඒ සහෝදරිය මොනවද කිව්වේ, මොහොතක් ඒ පුද්ගලයා සමග මට කතා කරන්නට ඉඩ ලබා දෙන්න කියලා කාරුණිකව බැගෑපත් වුණා. பெரியவங்க எல்லாரும் சரி என்ன தெரியல, அந்த பெண்ணு கேட்குது, ஒன்றும் ஆகிடாது, நான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு ஐயா அதுக்கு பொறுப்பேற்று அனுப்புங்கன்னு சொல்லி பக்கத்து ரூமுக்கு அனுப்புனாங்க. ඒ ගැන යම් කියන මහත්වරයෙක් වගකීම් බාරගෙන මුකුත් වෙන්නේ නැහැ, අපි බලමුකෝ මොනවද කතා කරන්න කියලා අල්ලපු කාමරයට යෙදෙන්නව යවුවා. அந்த ரூமுக்கு மாப்பிள்ளை போனார். இந்த பெண்ணு கதவு லாக் பண்ணிட்டாங்க. ඒ කාමරේ අල්ලපු කාමරයට ඒ මනමාලියත් මනමාලියත් ගිහිල්ලා ලොක් කරගත්තා. நான் அந்தரங்கத்தில் இயேசுவை துதிக்கிறேன். මම ඇවිල්ලා රහසිගතව යේසුස් වහන්සේව මම নমස්කාර කරනවා. உங்களை நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் உங்களை கட்டிக்கிறேன்.
මම ඔයාව විවාහ කරගන්නම් ඔයාට බාධාවක් වන්නේ නැහැ. நீங்க எந்த சாமியானா கும்பிடுங்க, நான் தடை பண்ண மாட்டேன். ඔබ ඕනම දෙවි කෙනෙක්ව ඔබ නමස්කාර කරන්නට මම බාධා කරන්නේ නැහැ. ஆனா நமக்கு திருமணம் ஆயிட்ட பிறகு நான் பைபிள் படிக்கிறதுக்கோ ஜெபம் பண்றதுக்கோ சர்ச்சுக்கு போறதுக்கோ எனக்கு தடையே விதிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன்னு இந்த பெண்ணு கெஞ்சி கேட்டார். ඒ සහෝදරවල බැගෑපත් වෙලා ඉල්ලුවා මේ විවාහ කටයුත්තෙන් පස්සුව මට යාඥා කරන්නටත් චර්ච් එකට යන්නටත් දේවචනේ කියවන්නටත් මට ඉඩ ප්‍රස්තාව දෙනවා නම් මේ කටයුත්තට මම කැමතියි කියලා කිව්වා. அந்த மாப்பிள்ளை உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது. ඒ පුද්ගලයාගේ අතුලාන්තය ඇවිල්ලා සතුටටපත් වුණා. உடனே முட்டி போட்டார். ඔව් විගසම දන ගැසුවා. Praise the Lord, hallelujah. நீர் எனக்கு காட்டின இந்த மணமகளுக்காய் ஸ்தோத்திரம். ස්වාමිනී වහන්සේ පෙන්눔 කළා වූ ඒ මනමාලි නිසා ස්තුතියි කියලා කෑ ගැසුවා. என்ன சொல்றீங்க நீங்க? ඔබ මොනවාද කියන්නේ? உன்னை போல நானும் அந்தரங்க கிறிஸ்தவ விசுவாசிதான். ඔබ ආකාරයෙන් මමත් රහස්‍යගතව ස්වාමින් වහන්සේව සොයන කිතුණුවෙක්. வழக்கம் போல நம்ம பெற்றோர் நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிட்டோம். සුපුරුදු ආකාරය අපගේ දෙමාපියන් විවාහ කටයුතු කරපු දෙන්. அப்புறம் நம்ம இஷ்டம் தான், கர்த்தரை துதிக்கலாம், ஊழியமே செய்யலாம்னு அந்த மாப்பிள்ளை சொன்னார். ඉන්පස්සෙ අපිට ඕන ආකාරයෙන් ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා කරන්න පුළුවන්, සේවය කරන්න පුළුවන් කියලා ඒ මනමාලය කිව්වා. அவங்க ரெண்டு பேரை பார்த்து நான் சொல்லுவேன், மகளே மகனே உன் விசுவாசம் பெரியது. ඒ දෙදෙනා බලලා මම කියනවා පුතා දිනේ ඔබගේ විශ්වාසය මහත්ව තිබෙනවා. ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும், அப்புறம் சரி பண்ணிடலாம். தேவனுடைய நாமம் எங்களால மகிமைப்படணும்னு சொல்லி முன்கூட்டியே பிளான் பண்ணி மாம்சிக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ඕනම දෙයක් ලැබිච්ච දෙන් කියලා ඒ මාංශික තෘෂ්ණාවට ඉඩ ලබන්නේ නැදී ස්වාමින් වහන්සේගේ කැමැත්තට උන්වහන්සේගේ නාමයෙන් මහිමයට පත්වන පිණිස ඕන ඉඩ ලබා දුන්නා. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. තවත් වචනයක් ඔබ වෙනුවෙන් කියමන්නම්. ஹீப்ரூஸ், எபிரேயர் ඒබ්‍රවු 12ஆம் அதிகாரம் 12 වෙනි පදය 28வது வசனம். 28 වෙනි පදය. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஹீப்ரூஸ் 12:28. ඒබ්‍රවු 12:28 වෙනි පදයේ මේ ආකාරයෙන් සඳහන් වෙනවා. ඒන් සොලවන්ට බැරි රාජ්‍යයක් ලබන්නා වූ අප ගෞරවයෙන්ද දේව බයෙන්ද දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වන ලෙස සේවය කරන පිණිසය. நம்முடைய வாழ்க்கை அற்புதங்கள் அடையாளங்கள், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல வசதி, காரு, பங்களா, பணம் அதோடு முடிவடைகிறது இல்லை. අපගේ ජීවිතය වහන යහන සුපෝභෝග ජීවිතයකින් අවසන් වන දෙයක් නොව. இதெல்லாம் நிரந்தரமானதும் இல்லை. මේක ඇවිල්ලා ස්ථිර දේවලුත් නෙමෙයි. ஒரு பெரிய செல்வந்தர், ලොකු ධනවතෙක්, இந்தியாவில் தெரியும், ஜாய் ஆலுகாஸ் அப்படின்னு சொல்லி நகை வியாபாரி. ඔබ දන්නවා ඉන්දියාවේ ඔහුගේ නම ජායි අලුකාස් කියනා වූ ව්‍යාපාරික ධනවතෙක්. இந்தியா தான். ඔහු ඉන්දියානුවෙක්. துபாய்க்கு போயிருக்கிறாரு. ඔහු ඇවිල්ලා ඩුබායි වලට ගිහලා තිබෙනවා. நகை வியாபாரி எப்படியாப்பட்ட பணக்காரு. ඔහු ව්‍යාපාරයක් කොච්චර ධනයක් තිබෙනවද උට. துபாய்க்கு போனாரு, என்ன நடந்தது தெரியல, 14 அடுக்கு மாடி மேல இருந்து குதிச்சு செத்து போயிட்டார். ඔහු ඇවිල්ලා ඩුබායි ගිහිල්ලා මහල් 16කින් යුක්ත ඒ මහලකින් සිට ඔහු බිමට ඇද වැටි තිබෙනවා. எவ்வளவு வேதனை. බලන්න කොච්චර වේදනාවක්ද කියලා. அவருக்கு என்ன குறை? ඔහුට මොන අඩුවක්ද තිබුණේ? சமாதானம் இல்லை, அதான் குறை. ඔහුට සමාදානයක් තිබුණේ නැහැ. ඒක තමයි எனவே අඩුපාඩුව. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடக்கூடாது. ප්‍රේමණීය දරුවනේ අපගේ ජීවිතය වෙල ලෞකික ආශිර්වාද වලින් පමණක් අවසන් වෙන්න ඕන නැහැ. We have to enter into the eternal life, heavenly life. අපි ඉන්න අනතුරුව ස්වර්ගික ජීවිතයට නැත්නම් සදාකාලික ජීවනයට ඇතුළත් වෙන්න අවශ්‍යය. அப்படி பார்க்கும் பொழுது நிலையான நகரம் நமக்கு இங்க இந்த உலகத்துல no any town or country in this world, all going to perish by the fire. මේ ලෝකයේද අපිට ඔයා ගන්න බෑ ස්ථිර නගරයක් නැත්නම් ලෝකයේ සියල්ලම ගින්නෙන් විනාශ වෙන්න යනවාය. நல்லா கவனிங்க. அழிந்து போகின்ற உலகத்திலிருந்து அழியாத உலகமாகிய மோட்ச பேரின்பத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்ல இயேசு வரப்போகிறார். මේ අස්ථිර ලෝකයෙන් ස්ථිර ලෝකයට ගෙන යන පිණිස උන්වහන්සේ පැමිණියා. எல்லாத்தையும் விட்டு போய் தான் ஆகணும். සියල්ල අතරලා ගමන් කරන්නට අවශ්‍යව තිබෙනවා. இந்த மைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குது பேசுறது. இயேசு வர்றப்ப இதை விட்டு போய் தான் ஆகணும். මේ මයික් එක බලන ලස්සනම තිබෙනවා. යේසුස් වහන්සේ පැමිණ අවස්ථාවේ මේක අතරලා දාලා යන්න අවශ්‍යව තිබෙනවා. அது போல தான் எல்லாமே.
ඒ ආකාරයෙන් තමයි සියල්ලම. சிலர் அவங்க வீட்டில் இருக்கிற பொருளுங்களை ரொம்ப நேசிப்பாங்க. සමහරක් අය ගෙදර තිබෙන දේවල් වලට ආශා කරනවා. சிலர் எல்இடி டிவி ரொம்ப நேசிப்பாங்க. සමහරක් අය LED TV වලට ආශා කරනවා. சகோதரிகள் ஃப்ரிட்ஜை ரொம்ப நேசிப்பாங்க. සහෝදරියන් ඇවිල්ලා ෆ්‍රිජ් එකට ආශා කරනවා. சிலர் வீட்டில் பாருங்களேன் 2-3 ஃப்ரிட்ஜ் கூட இருக்கும். සමහරක් අය ගෙදර ඇවිල්ලා ශ්‍රීත කරන 2-3ක් තිබෙනවා. எல்லாம் இருக்குது, இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க, பரவாயில்ல. ඉන්නකම් ඔබ එක භුක්ති විඳින්න කමක් නැහැ. இயேசு வரும்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் தான் ஆகணும். යේසුස් වහන්සේ පැමිණෙන විට අප සියල්ල අත්හැරලා දාලා යන්න වෙනවා. அப்ப நம்மோடு வரப்போகிறது என்ன தெரியுமா? ඒ අවස්ථාවේදී අප සමග පැමිණෙන්නේ කුමක්ද දන්නවද? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. අපගේ ශුද්ධ පිවිතුරු ජීවිතයයි. நாம் ஆயத்தம் பண்ணின ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்களுடைய பலன்கள். අපි ඇවිල්ලා දිනාගත්තා වූ ආත්මයන් වල තිබෙනා වූ ප්‍රතිවිපාක නැතන ප්‍රතිඵල අපි අත්විඳින්න යනවා. இயேசு அழைக்கிறார் இந்த ஜெபத்திற்கு. மற்றவங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு பரலோகத்துல பலன் இருக்கிறது. යේසුස් කැඳවයි සේවයට අප අන් අයවත් ඔබ කැඳවාගෙන යන කල ස්වර්ගීය රාජ්‍යයේදී ඔබට ප්‍රතිවිපාක තිබෙනවා. அவரவருக்கு கட்டாயம் பலன் உண்டு. ඒ එකිනෙකාට ඒන් ඵලය තිබෙනවා. கேட்பார், எத்தனை வருஷம் நீ விசுவாசியா இருந்தா? நரகம் போக மாட்டீங்க, பரலோகம் தான். ஆனா கேட்பார், கணக்கு கேட்பாரு. ඔබ අපායට යන්නේ නැහැ. ස්වාමීන් වහන්සේ විමස ඔබගේ කී ඔබ ගැලවීම ලැබලා කොච්චර දවසක් වෙනවද? எத்தனை பேர் ஆதாயப்படுத்தின? කී ආත්ම කීයක් දිනාගත්තද? எத்தனை வருஷம் இயேசு அழைக்கிறாரு ஜெபத்துக்கு போறேன். යේසුස් කැඳවයි යාඥා කළොන්ට කී වතාවක් ඔබ ගමන් කර තිබෙනවද? ஒரு ஜென்டிலஸ் பீப்புள், பொதுமக்கள் யாரையாவது ஒரு 2-3 பேரை நீ கொண்டு போனியா? ඔබ වෙල සාමාන්‍ය ජනතාව ඒ ස්ථාන රැගල ගොස් තිබෙනවද? அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு தான் அப்புறம் தான் பரலோகத்துக்கு அனுப்பி வைப்பாரு. ඒ ප්‍රශ්න විමසුවට පසුව තමයි ඔබට ස්වර්ග රාජ්‍යයට ගෙනු ලබන්නේ. யோசித்து பாருங்க, வெறும் கையாய் நாம் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. අපි ඇවිල්ලා හිස් හතින් යුතුව දෙවියන් වහන්සේ වෙතට එන්න හොඳ නැහැ. எப்படி ஊழியக்காரராக எங்களை கணக்கு கேட்பாரோ அதுபோல விசுவாசிகளாகி உங்களையும் கணக்கு கேட்பார். දේව සේවකයන්ගේ උන්වහන්සේ ගණන් ආසන්න කොහොමද? ඒ ආකාරයෙන්ම ඇදහිලිවතුන් වෙන ඔබගෙන් උන්වහන්සේ ඒ ආකාරයෙන්ම ගණන් ආනවා. ஆண்டவருக்கு என்ன வேதனை தெரியுமா? උන්වහන්සේට තිබෙන වේදනාව කුමක්ද දන්නවද? என் பிள்ளைகள் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும், பணத்தேவைகள் சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் எப்போ பாரு ஜெபிக்கிறார்களே தவிர, அப்பா இயேசுவே உமக்காக சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எனக்கு கிருபை தாருன்னு கேட்கறதே கிடையாது. මගේ දරුවන් ඇවිල්ලා ඒක වුණ මේක වුණ කියලා ලෞකික ආශාවන් වෙනුවෙන් උන් ඉල්ලුම් කරනවා. නමුත් ස්වාමින් වහන්සේගේ කැමැත්ත උදෙසා ආත්ම දිනා ගන්නට උන් අසා නැහැ. இயேசு கிறிஸ்துவின் இருதய பாரம் என்ன தெரியுமா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අදවතේ තිබෙනා වූ බර කුමක්ද දන්නවද? ஆத்தும பாரம். ආත්ම බරයි. உங்களை பற்றி ஏசப்பாவுக்கு என்ன பாரம் தெரியுமா? ඔබ කෙරේ වූ දෙවියන් වහන්සේගේ බර කුමක්ද அவர் දන්නවද? தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை உங்களிடத்தில் கண்டால் அவர் திருப்தி அடைவார். ඔබ කෙරේ ඔබ තුල නැත්නම් ඒ ආත්ම බර දැක්කනම් කරුණාව ලබන්නේ. என் மகனிடத்திலே என் மகளிடத்திலே ஆத்தும பாரம் அதிகமா இருக்கிறது, அதுதான் எனக்கு திருப்தின்னு சொல்றார் ஆண்டவர். උන්වහන්සේ කියන මට මම තෘප්තිමත් වන්නේ මාගේ ප්‍රේමණීය දරුවා තුල ආත්ම බර තිබෙනවාද නැද්ද කියන කාරණාවෙන්. எவ்வளவு பணம் சேர்த்தா, எவ்வளவு பேங்க்ல அக்கவுண்ட் வைத்திருந்தா, எத்தனை பேருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்தா, எத்தனை கார் வாங்கினாய், எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாய் என்றெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறது இல்லை. வாட் யூ ஹேவ் டன் ஃபார் மீ. යේසුස් වහන්සේ ඔබගෙන විමසන්ට යනවා ඔබගේ ගිණුමේ කොච්චර මුදල් ශේෂයක් තිබෙනවද, ඔබ යහන වාහන කීයක් ගත්තද කියලා. නමුත් උන්වහන්සේ විමසන්නේ මා වෙනුවෙන් උන්වහන්සේ කළේ කුමක්ද කියන කාරණාව විතරයි. எபிரேயர் 13:14 படிக்கிறோம். ඒබ්‍රව් 13:14 වෙනි පදය. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். බක්නිසාද පවතින නුවරක් මේ අපිට නැත, අප විසින් සොයා මතු පැමිණෙන නුවරය. There is no permanent place in this world for us. අපට ඇවිල්ලා පවතින නුවරක් මේ ලෝකේ නැත. சொந்த வீடா இருந்தாலும் அது நமக்கு சொந்தம் இல்ல, வாடகை வீடா இருந்தாலும் அது நமக்கு வாடகை இல்ல. ඒක ඇවිල්ලා ස්ථීර නිවසක් වුණත් කුලී නිවසක් වුණත් ඒක අපිට අයිති නැහැ. எல்லாமே நமக்கு டெம்பரரி தான். සියලු නිවසක්ම අපිට ඇවිල්ලා අස්ථීර නිවසක්ය. உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அவருடைய நாம மகிமைக்காக சந்தோஷமா அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ලෝකයේ සිටින තාක්ම උන්වහන්සේ ලබා දෙනා ආශිර්වාදයන් භුක්ති විඳීම වැරදක් නෙමෙයි. அதே 13 எபிரேயர் 13:5 படிக்கிறேன், கவனிங்க. ඒබ්‍රව් 13 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. නුඹලාට ඇති දෙයින් සතුටු වේ, වස්තු තෘෂ්ණාවෙන් තොරව සිටපල්ලා. මක් නිසාද මම කිසිසේත් නුඹගෙන් ආක්ක නොමි, කිසි අන්දමකින්වත් නුඹ අත්හැරෙමි කියා උන්වහන්සේම කියා තිබේ. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
මෙසේ ස්වාමින් වහන්සේ මාගේ උපකාරයානෝය මම බය නොවන්නේ මක් නිසාද මිනිසයා මට කරන්නේ කුමක්ද කියා මහත් ධෛර්යයෙන් යුතුව කියමුවා. நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்கள் ஆகாரம் தண்ணீர் இருக்க இடம் வீடு வேலை வாய்ப்பு குடும்பம் வீடு மனைவி மக்கள் எல்லாம் கொடுக்கிறது ஆண்டவர் தான். අපට අවශ්‍ය කරන ආහාර ඒ වගේම ජලය ඒ වගේම අනිකුත් සියලු ආශිර්වාදයන් ලබා දෙන්නේ උන්වහන්සේය. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும் அனுபவித்துக் கொண்டு கர்த்தரை நாம் விட்டுவிடக் கூடாது. ස්වාමින් වහන්සේ ලබා දෙන්නා වූ ආශිර්වාදයන් ලබාගෙන අපි ස්වාමින් වහන්සේව අත්හරින්න ඕද නැහැ. கேள்பாரா இல்லையா? උන්වහන්සේ අසනවද නැද්ද? எதுக்காக உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்? இன்னும் என்ன செய்த எனக்காக? මම ඔබට කුමන කාරණාවක් නිසා ආශිර්වාද කරන්න ඕනේද? මක් නිසාද ඔබ කළේ කුමක්ද? படித்தாய், கல்லூரி படித்தாய், வாழ்க்கை துணை கொடுத்தேன், குடும்பத்தை கொடுத்தேன். எத்தனை வருஷம் நீ எனக்காக 2 ஆத்மா ஆதாயப்படுத்தினாயா? ඔබ ඇවිල්ලා අධ්‍යයන කටයුතු ඔබ නිමා කරා, ඒ වගේම සහකාරයක් හොයාගත්තා. ඉන්පස්සෙ මම වෙනුව ඔබ කුමක්ද කළේ? ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்றாயே மகனே மகளே, என் ஆத்தும தாகத்தை தீர்க்க நீ வரமாட்டாயா? ආශිර්වාදයන් ඔබ භුක්ති විඳා දියණිය පුතා, නුඹත් මාගේ ආත්ම පිපාසය ඔබ දන්නේ නැහැ. எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான். අපගේ ජීවිතය උදෙසා උන්වහන්සේ ලබා දෙන්නා වූ අනුශාසනාව මේවයි. செபிக்க முழங்கால் படியிட்டாலே கர்த்தர் நம் ஜெபத்தை இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த விண்ணப்பத்தை கேட்கின்ற அளவுக்கு ஆண்டவரோடு நம்முடைய லிங்க் நெருங்கி இருக்க வேண்டும். අපගේ සම්බන්ධතාවය උන්වහන්සේ සමග සමීප වෙන්න ඕනේ. කොහොමද නම් අපි යාඥා කරන්ට උන්වහන්සේ ගාව ඉඳගත්ත ඒ වෙලේ සිට අපි අතුලාන්තයේ තිබෙනා වූ ඉල්ලීම අතර උන්වහන්සේට හොඳ සම්බන්ධතාවයක් තිබෙන්න අවශ්‍යය. நம்முடைய போராட்டமான ஜெபம் ஆத்தும ஆதாயமா இருக்க வேண்டும். අපගේ පොරබැදීම යාඥාව වන්නේ ආත්ම දිනා ගැනීමය. 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா கடைசி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக, உங்க சொந்த காரியங்களுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக தாராளமா நீங்க ஜெபிக்கலாம். ඔබ ඇවිල්ලා පැයක් යාඥා කරනවා නේ. පැයේ අවසාන මිනිත්තු 5 ඔබගේ පෞද්ගලික අවශ්‍යතාවයන් අවශ්‍ය කාරණාවන් ඈදායින් හිතමිතුරන් වෙනම යාඥා කරන්න පුළුවන්. ஜெபம் என்றாலே எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் தான். යාඥාව කියන්නේ සියලු කාරණාවක්ම උන්වහන්සේගෙන් ලබා ගන්නා වූ අත්දැකීමක්ව තිබෙන්නේය. நம் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தவைகள் சொல்ற அளவுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்க வேண்டும். අපගේ ජීවිත නැතන අපගේ නිවසේ උන්වහන්සේ කුඩා දෙයක් ලබා දුන්නොත්, කුඩා උපකරණයක් ලබා දුන්නොත්, ලොකු උපකරණයක් ලබා දුන්නොත් උන්වහන්සේගේ නාමයේ මහිමයට පමණක් කියලා අපි කියන්ට අපි සැදී පැහැදීන්ට අවශ්‍යය. அப்போதான் தவறான வழியில வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேவையில்லை என்று நாம் நிராகரித்து விடலாம். එතකොට තමයි වැරදි මාර්ගයේ එන්නා වූ ආශිර්වාදයෙන් අපට ප්‍රතික්ෂේප කරන්නට පුළුවන් හැකියාවක් ලැබෙන්නේ. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදයන් ඇවිල්ලා සම්පත් ලබා දෙන්නේය. ඒ උන්වහන්සේ ඊට වේදනාව එකතු කරන්නේ නැහැ. கொஞ்சம் பணமா, கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும், கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தாலும், அதில் நாம் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதில் இருந்து ஆசீர்வதிப்பார். අපිට ලැබෙන්නේ කුඩා වැටුපත්ද කුඩා ආශිර්වාදයක්ද අපි ඒකට අවංකව සිටින කල ස්වාමින් වහන්සේයින් පස්සෙ අපි ඔසවනවා. கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் நம்ம மன திருப்தி, அதான் பெரிய காரியம். කුඩා ආශිර්වාදයක් වුණත් ඒක අපගේ හදවතේ ඇවිල්ලා තෘප්තියක් අපි ලබා ගන්නට අවශ්‍යයි. நம்முடைய மன மகிழ்ச்சி, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். අපගේ අතුලාන්ත ප්‍රීතිය තමයි ස්වාමින් වහන්සේ බලන්නේ. ஒரு பெருத்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே எங்களுடைய பலன். ස්වාමින් වහන්සේ තුල අපි ශක්තිමත්ව සිටීමයි අපගේ බලය. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ඔබ ප්‍රීතියෙන් සිටිනවාද? புருஷர்கள் உங்க மனைவியை பார்த்து டைரக்டா நேரா முகத்தை பார்த்து சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? ඔබගේ භාර්යාව බල ස්වාමි පුරුෂයන් hina වෙලා කී දවසක් වෙලා තිබෙනවාද? எங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ඔබ තමිල්නාඩුවේ කෙනෙක්ගේ මම එහෙම ඇහුවා. ஐயா உங்க மனைவியை பார்த்து சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு. ඔබගේ භාර්යාව බලලා hina වෙලා දවස් කීයක් ගත වෙලා තිබෙනවද කියලා. அவர் சொன்னாரு, அது மூஞ்சை பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்குதுன்ட்டார். ඔව් එකපාරටම කිව්වා ඇයගේ මූණ බැලුවම hina වෙන්න පුළුවන් විදිහට තිබුණේ කියලා. ஐயா அந்த முகத்தை பார்த்து தானே ஐயா பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு கட்டினீங்க. මම එතකොට කිව්වා මහත්මයා ඔබ ඇවිල්ලා ඒ මූණ බලලා නේද විවාහයට ඔබ කැමතියි කියලා කිව්වේ. அவர் சொல்றாரு, அப்ப நல்லா இருந்துச்சியா, இப்ப நல்லா இல்லன்றாரு. එතකොට ඔව් කිව්වා ඇවිල්ලා ඒ වෙලාවෙද බලන්න හොඳට තිබුණා නේද? දැන් ඇවිල්ලා එහෙම නැහැ කියලා. வாபஸ் எல்லாம் பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும். ඔබට යලි ඇවිල්ලා ප්‍රතික්ෂේප කරන්න බෑ. ඔබගේ අවසානයේ දක්වාම ජීවිතේ ජීවත් වෙන්න අවශ්‍යය. அதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. නුඹ
නමුත් ඒ ඇවිල්ලා ශුද්ධ ජීවිතයක් විය යුතුය. கணவன் மனைவியை நேசிப்பது, மனைவி கணவனை நேசிப்பது, கீழ்ப்படிவது, பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பது தான் ஒரு ஒழுங்கு. குடும்பத்துல ஒரு ஒழுங்கு. இதான் பரிசுத்தம். මේ අපි ශුද්ධකම කියන්නේ ස්වාමි පුරුෂයා භාර්යාවට ඒ කියන්නේ කීකරුව එක්සිත්ව ජීවත් වීම සහ දෙමෝපියන් දරුවන් දෙමෝපියන්ට කීකරුව ජීවත් වීම අපි කියනවා පවිත්‍ර පෞල් ජීවිතයක් කියලා. தேவன் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவே குடும்பத்தை படைத்தார். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය වේදා ගන්නා පිණිස උන්වහන්සේ පවුල සෑදුවා. ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை படைத்தார். ආදම් කියන කෙනෙක්ට එක්කෙනෙක්ට එක ඒවා කියන ගෑනු කෙනෙකු උන්වහන්සේ සෑදුවා. ஒரு ஆதாமுக்கு 2-3 ஏவாளை கொடுக்கவில்லை. එක ආදාම්ට ස්ත්‍රී කියන ඒවා දෙන්නෙක් තුන් දෙනෙක් දුන්නේ නැහැ. அல்லது ஒரு ஏவாளுக்கு 2-3 ஆதாமை கொடுக்கவில்லை. ඒ වගේම ඒවා කියන ස්ත්‍රියට ආදාම් කියන ස්වාමි පුරුෂයන් දෙන්නෙක් තුන් දෙනෙක් දුන්නේ නැහැ. ஆண்டவர் நினைத்திருந்தால் ஜனவரி மாசம் ஒரு 500 ஆதாம், பிப்ரவரி மாசம் ஒரு 1000 ஆதாம் அப்படி உண்டாக்கி இருக்கலாமே. ස්වාමීන් වහන්සේ ඉතලා තිබුණා නම් ස්වාමීන් වහන්සේ ජනවාරි මාසේ ආදාම් වරුන් 500ක්ද ඒ වගේම පෙබ්‍රවරි මාසේ ආදාම් වරු 1000ක්ද උන්වහන්සේ සාදා තිබෙන්න තිබුණා. அப்படி வெறும் ஆதாமையே உண்டாக்கி இருந்தால் அது குடும்பம் அல்ல, ஜென்ஸ் ஹாஸ்டல். ඒමම උන්වහන්සේ මවලා තිබුණා එක පවුලක් නෙමෙයි ඇවිල්ලා එක පිරිමි නේවාසිකාරයක් වෙනවා. வெறும் ஏவாளையே உண்டாக்கி இருந்தால் அது லேடிஸ் ஹாஸ்டல். ඒ වගේම එක ඒදාම ඒවා විතරක් මවලා තිබුණා එක කාන්තා නේවාසිකාරයක් වෙනවා. குடும்பம் என்றால் என்ன? පවුල කියන කුමක්ද? கணவன் மனைவி குறைந்தது 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினாலே கேட்டால் அது அப்படியே நடக்கணும் பாருங்க. மத்தேயு 18:18ல அந்த 2 பேர் குறைந்த நபர் கணவன் மனைவியை தான் இயேசு சொல்றார். දෙදෙනෙක් තුන් දෙනෙක් මාගේ නාමෙන් මොනද ඉල්ලුවත් මම ලබා දෙනවා කියලා උන්වහන්සේ පවසා දෙබෙන කාටද? ස්වාමීන් වහන්සේ මෙන් එතන සඳහන් කරන්නේ ස්වාමි පුරුෂයා සහ භාර්යාවය. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவி கரம் கோர்த்து ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். මොන ආකාරයේ පොරබැදීම් ආවත් ස්වාමි පුරුෂයා භාර්යාව ඒ පොරබැදීම මම එක්සිත්ව දෑත් අල්ලමින් යාඥා කරන්නට අවශ්‍යය. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, ඒක ලෞකික ආශිර්වාදයක් වුණත්, ஆவிக்குரிய நன்மைகளா இருந்தாலும் சரி, ඒක ආත්මික යහපත්කම් වුණත්, பரலோகம் போய் சேருவதற்குரிய வழிமுறைகளா இருந்தாலும் சரி, ඒ වගේම ස්වර්ගයට යාමට ඒ තුඩු දෙන්නව කාරණා වුණත්, word of God is only authority of our life. ස්වාමීන් වහන්සේගේ වචනය තමයි අපගේ ආධිපත්‍යය වන්නේ. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அத்தாட்சி. ස්වාමීන් වහන්සේගේ වචනය තමයි අපගේ සාතිකය. அப்பா அம்மா பேச்சே கேட்கறதில்ல, போதகர் பேச்சே கேட்கறதில்ல, அதுங்க பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு ஓட வேண்டியது. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி ஆண்டவரையே திட்ட வேண்டியது, அப்பா அம்மா பிடிச்சி திட்ட வேண்டியது, பாஸ்டர் பிடிச்சி திட்ட வேண்டியது. இப்படி ஆண்டவர் ஒழுங்கு வைத்தாரா? கிடையாது. කියන්නේ දෙමෝපියන් කීකරු වෙන්නෙත් නැහැ. ඒ වගේම දේවගතියගේ අනට සමන් දෙන්නෙත් නැහැ. තමාට ඕන විදිහට සියලු කාරණා කරලා අන්තිමට අවසානයේදී සියල්ල අසමත් වෙනවට පස්සෙ දෙවියන් වහන්සේට බනිනවා. ඒ වගේම දේවගතියට බනිනවා. එහෙම කියලා අපි ශාපලත් ජීවිතයක් ගත කරනවා. First of all, you must obey to the word of God. පළමුව ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරු විය යුතුය. பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போ சாப்பிட்றதுக்கு பிளேட்டு வாங்கி கொடுத்தீங்களோ அப்போவே ஒரு தனியாக பைபிள் வாங்கி கொடுக்கணும், படிக்க வைக்கணும். දෙමාපියන් ඔබගේ දරුවට ඔබ ඇවිල්ලා කෑම ප්ලේට් එකක් ලබා දෙන අවස්ථාවේදීම ඔබ බයිබලයක් ඒ සමගම මිලදී ලබා දෙන්න අවශ්‍යය. கர்த்தருடைய சிக்ஷையில வளர்க்கணும். ස්වාමින් වහන්සේගේ කීකරුකම තුල ඔබ මඟ පෙන්විය යුතුය. படிப்பு அறிவு இல்லாத என்னுடைய தாயார், எங்கள் அண்ணன், நான், எங்கள் தம்பி எல்லாம் காலையில் குறைஞ்சது ஒரு வசனம் இல்லை 2 வசனம் மனப்பாடமாக சொல்லலைன்னா காலையில் அந்த அது என்னமோ கொடுக்குறாங்களே கூழோ பழைய கஞ்சியோ, அந்த காலத்தில் அதானே கிடைக்காது. නූගත් අධ්‍යාපන දැනුමක් නැති මගේ මව ඇවිල්ලා උදෑසන කාලේදී පාසල් යන්න ප්‍රථමයෙන් මමත් මගේ සහෝදර සහෝදරයන් අපිට කැඳ ලැබෙන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේගේ වචනය අපි කඩපාඩම් කරලා අපි කිව්වේ නැතිනම් அப்பா அம்மாவுடைய கண்டிப்பு அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு கசப்பாக தான் தெரியும். ஆனால் நாளையளவில் வளர வளர ஏராளமான வார்த்தைகளை பிரசங்க நேரத்தில் சொல்லி பேசுகிறாங்க ஊழியக்காரங்கன்னா அவங்க அப்பா அம்மா வளர்த்த அந்த வளர்ப்பு தான் காரணம். අපි ඇවිල්ලා බලන්න පුළුවන් දේවගතිවරුන්ගේ නැත්නම් දෙමාපියන්ගේ වචන ඇවිල්ලා තිත්ත කාරණාවක් වශයෙන් තිබෙන්න පුළුවන්. නමුත් ඔවුන් ඇවිල්ලා ඒ ඉදිරියට වෙලා දේශනා කරන්නේ දෙමාපියන්ගේ ඒ නියමාකාර ඒ හැදි දැඩි කිරීම නිසා වෙන්නේ. இயேசு கிறிஸ்து வெளிப்படாத பழைய ஏற்பாட்டு காலத்துல எபிரேய ஸ்திரீகள், அதாவது இஸ்ரவேல் ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்ற பிறகு அவர்களுக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பால் குடிக்கும் பொழுது
ஆண்டவருடைய வார்த்தையை அந்த குழந்தை காதுல கேட்கிற மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். ඒ වගේම ඔබ දන්නවා යේසුස් වහන්සේ එළිදරව්වෙන්ට කලින් පැමිණෙන්නට කලින් හේබ්‍රව ස්ත්‍රීවරුන් අපි කියනවා ඊශ්‍රායල් කාන්තාවන් ඔවුන්ගේ දරුවන්ට කුඩා දරුවන්ට කිරි ලබා දෙන අවස්ථාවේදී ඔවුන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ වචනයත් පවසමින් කිරි ලබා දෙනවා. கர்த்தரை துதிக்கின்ற பாட்டுகளை அந்த குழந்தை காது கேட்க பாடிக்கொண்டே இருப்பார்களாம். ඒ වගේම ස්වාමින් වහන්සේගේ ගීතිකා ඒ දරුවන්ගේ සවන් වලට හැයෙන පිණිස ඔවුන් ගායනා කරනවා. குடும்பம் அப்படின்னு வந்துட்டா ஏதோ விளையாட்டு களியாட்டு அல்ல, ஒரு பொறுப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். පවුල කියලා කියන කාරණාවට පැමිණෙද්දී නිකන් විනෝදකාරී ක්‍රියාවක් නොව එතන වගකීමක් තිබෙනවා. மனைவி பிள்ளைகள் எப்படியாவது கிடக்கட்டும், நம்ம போய் சுத்திக்கிட்டு வரலாம் என்று புருஷன் நினைக்கவே கூடாது. ඒ වගේම භාර්යාව දරුවන් අපි තියලා ඕනම තැනකට යන්න ඕනේ කියලා ස්වාමි පුරුෂයන් හිතන්නත් හොඳ නැහැ. அதே போலதான் சிஸ்டர்ஸ், புருஷனை கவனிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். பவுல் எழுதுறார், அப்பதான் ஒரு சிறந்த நல்ல பெண்மணி என்று பவுல் சொல்லுகிறார். පාවුල්තුමා කියනවා ඔබ ගුණවත් ස්ත්‍රියක් වෙන්න අවශ්‍ය නම් ඔබගේ ස්වාමි පුරුෂයාව රැක බලන්න ඕනේ. ඒ වගේම දරුවන්වත් ඔබ සලකා බලන්න අවශ්‍යයි කියලා. இதுதான் குடும்பம். මේ තමයි පවුල කියලා කියන්නේ. என் தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். මගේ පෞද්ගලික ජීවිතය පිවිතුරුව තිබෙන්න අවශ්‍යයි. என் குடும்ப வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். ඒ වගේම මගේ පෞල් ජීවිතය සුද්ධව තිබෙන්න අවශ්‍යයි. என்னுடைய ஐக்கியம் பரிசுத்தமா இருக்க ඒ வேண்டும். වගේ මගේ සහභාගීකම සුද්ධව තිබෙන්න අවශ්‍යයි. என்னுடைய சமுதாய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். ඒ වගේ මගේ සමාජ ජීවිතය සුද්ධව තිබෙන්න අවශ්‍යයි. அதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண் காணவில்லை. ඒක තමයි ස්වාමින් වහන්සේගේ දරුවන්ට නැත්නම් ප්‍රේමවන්තයන්ට උන්වහන්සේ සූදානම් කර තිබෙන දේවල් වල අන් අයගේ දැස් වලට ඒවා පෙනුනේ නැහැ කියන කාරණාව. காதுகள் கேட்டதில்லை. ඒ වගේම අන් අයගේ සවනොත් ඒවා ඇසුනේ නැහැ. எந்த இடத்திலே நீங்கள் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ බලගතව සිටින ඔබ මොන ස්ථාන ඔබගේ ඉස නැමුවද ඒ ස්ථානෙම උන්වහන්සේ ඔබගේ ඉස ඔසවන්ට බලවත්ව සිටිනවා. உங்களை வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்படும்படியான அளவுக்கு கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ඔබ ලැජ්ජා කරපු අය ඉදිරියේ ස්වාමින් වහන්සේ ඔබගේ ඉස ඔසවන්ට යනවා. உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்பட்ட உங்களுக்கு தேவனுடைய ஈவையும் கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ඒ වගේම ස්වාමින් වහන්සේ බලගතව සිටිනවා ඔබව පීඩාවට ලක් කරපු අයට පීඩා කරන්නටත් පීඩාව ලක් වුණා අයට උන්වහන්සේගේ සානය දෙන්නටත් උන්වහන්සේ බලගතව සිටිනවා. நாம் செய்ய வேண்டியது என்ன? අපි කළ යුත්තේ කුමක්ද? எல்லாரையும் மன்னித்து விட வேண்டும். හැම කෙනෙක්ටම අපි කමාව ලබා දීමය. நாம் உள்ளம் நோக பேசின சபித்த யாரா இருந்தாலும் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் ஆண்டவரே தெளிவா சொல்லிடுங்க. ඒ වගේම අපගේ හිත රිද්දුව අපිට ශාප කළ අයට මුළුමනින්ම අපි සමාව ලබා දිය යුතුය. அதுதான் இயேசுவின் சுபாவம். ඒක තමයි යේසුස් වහන්සේගේ ස්වභාවය. சிலுவையிலே தொங்குறப்ப கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். ඒ වගේම කුරුසගසී උන්වහන්සේ එල්ලී සිටින අවස්ථාවේදී උන්වහන්සේ කිව්වා ස්වාමිනේ මවුන්ට කමා කරන්නට කියලා. God is love என்று சொல்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ප්‍රේමයෙන් සිටිනවා. அந்த அன்பின் பிரமாணத்திலே நாம் வாழ வேண்டும். ඒ ප්‍රේමණීය විවස්ථාව තුළ අපි ජීවත් වෙනවා. என்ன யாரு கொடுமை பண்ணாலும் ஏன் நம்ம அன்பாவே இருக்கணும்னு சொல்லி பைபிள் ஒரு வசனம் இருக்குது. අපිව කවුරු අපි විල පොර බැදුවත් අපිට පීඩා කළත් අපි ප්‍රේමයෙන් සිටින්න අවශ්‍යය. விடுதலையோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் சுகம் பலன் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள ஒரு வசனத்தை நான் சொல்றேன். ගැලවීමෙන් යුතුව මිදීමෙන් යුතුව සුවය ආශිර්වාදය ලබා ගන්නම වචනයක් කියන්න. 1 யோவான் 4:17. 1 යෝවාන් 4:17. First John chapter 4 verses 17. 1 යෝවාන් 4:17 මේ ආකාරයෙන් සඳහන් වෙනවා. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. විනිශ්චය දවසේ First John, not gospel, letter. First John chapter 4 verses 17. படிச்சிருமா? நியாய தீர்ப்பு நாள், அந்த judgment day. Oh, we have to receive courage. Fulfill God's love. Why? How Jesus අප තුළ ප්‍රේමය සම්පූර්ණව තිබෙන නම් ඒ තැනැත්තේ සිටින ආකාරයටම අපත් මේ ලෝකයේ සිටින බැවින් විනිශ්චය දවස ගැන නිසකවම ඇතුව සිටීමය. இப்போ தெரியுதுங்களா? දැන් තේරෙනවද? பயப்படாம தைரியமா ஆண்டவருடைய ராஜ்யத்துல போய் சேரணும், நியாயத்தீர்ப்புல மாட்டிக்கொள்ள கூடாதுன்னா ஒரே ஒரு காரியத்தை கடைபிடியுங்கள்,
அன்பை நிலைநாட்டுங்கள், பகைவர்களை மன்னியுங்கள். கோபமோ எரிச்சலோ இருக்கவே கூடாது. முதல்ல அதை குடும்பத்தில் ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ඒ වගේම ස්වර්ග රාජ්‍යය තුලට ස්වර්ගය තුලට ඔබ ප්‍රවේශ වන්නට අවශ්‍ය නම් ඔබ ඒ වගේම විනිශ්චය දවසේදී ඔබ විනිශ්චය අසුන ඉදිරි අසු නොවන්නට අවශ්‍ය නම් ඔබ මේ ආකාරයේ කමාව ලබා දෙන්නට අවශ්‍ය. පළමුව කමා දීම, ඒ වගේම ඔබ රිද්දන අය, ඒ වගේම ඔබ තුවාලට පත් කරන අයට ඔබ සමාව දෙන්න ඒ කාරණාව අද ඔබගේ පවුල සිටම ආරම්භ කරන්නට. இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு மனப்பாட வசனம் 1 யோவான் 4:17. අද මේ ස්ථානට පැමිණීමේ අද දිනේ ලබා දෙන්නා වූ ඔබට දෙන්නා වූ කටපාඩම් පදේ වන්නේ 1 யோவான் 4 වෙනි පදයේ පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் கூட போய் நீங்கள் படிக்கலாம். ඒක ඔබ සටහන් කර තබා ගන්නට ගෙදර ගිහලා උනත් ඔබට කියවන්න පුළුවන්. நாடு விட்டு நாடு போனால் எந்த பிரச்சனை இல்லாமல், இமிகிரேஷன் பிரச்சனை இல்லாமல், தடை இல்லாமல் நம்மளை அந்த நாடு நம்மை அனுமதிக்கிறது. அந்த நாட்டுக்குள்ளே சீல் போட்டு அனுமதிக்கிறது. 30 நாள் குறித்து இலங்கைக்குள்ளே எங்களை அனுமதிக்குன்னா எங்களை ஃபுல்லாக செக் பண்ணி இவர் இந்த நாட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எந்த தடையும் இல்லை, இவர் சூட்கேஸில் இவர் பேக்கில் இருக்கிற எந்த பொருளும் தடை இல்லை, இவர்களிடத்தில் எந்த தடையும் இல்லை என்று அனுமதிக்கிறது. அப்படி ஏதாவது தடைகள் இருந்தால் நம்மளை இந்த நாட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. விசாரணை பெருசாகிடும். அதான் நியாய தீர்ப்பு. ඒ වගේම විනිශ්චය කියලා අපි ගත්තොත් ශ්‍රී රටෙන් තවත් රටකට අපි ඇතුල් වෙද්දී ගමන් කරද්දී ඒ රටේ රජයේ උදාහරණයකට අපි ගත්තොත් ශ්‍රී ලංකා රජයේ දින 30ක කාලයකට අපි මේ ලංකාවට අපිව ගන්නව නම් ඒ නිලධාරීන් ඇවිල්ලා අපගේ සියලු ලියකියවිලි ඒ වගේම අදාළ කාරණාවන් බලලා තමයි ගන්න. අපගේ සූට් කේස් එකේ මොනවද තියෙනවද නැතිනම් අපිව ශ්‍රී ලංකාව ඇතුළට ප්‍රවේශ වන්නට උන් ඉඩ ලබා දෙන්නේ නැහැ. ඒ ආකාරයෙන් තමයි විනිශ්චයක් තිබෙන්න යන්නේ. ஷபாஷ், தேங்க்யூ. வெரி லாங் சென்டென்ஸ். அதே போல தான் பரலோகம் ஒரு தனி நாடு. ඒ වගේම ස්වර්ග රාජ්‍යයේ වෙනස්ම රටක්ව තිබෙනවා. பரலோகம் ஒரு தனி நாடு, அதை நீ நாடு. ස්වර්ග රාජ්‍ය වෙල තනි වෙනස් වූ රටක්, ඒ කෙරේ ඔබ ගමන් කරන්න. அங்க போய் நியாய தீர்ப்புல இமிகிரேஷன்ல மாட்டிக்கொள்ள கூடாது. ඒ ගිහිල්ලා ඔබ සංක්‍රමණික දෙපාර්තමේන්තුවේ ගිහිල්ලා ඔබට අසුවන්ට எல்லாம் எல்லாம் கரெக்ட் தான். நான் உன் அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமா இல்ல, போ அப்படி போய் நில்லு அப்படி சொல்லக்கூடாது. හැම දෙයක්ම හරි ඔබගේ රහසිය ගත නැත්නම් පෞද්ගලික ජීවිතය ඇවිල්ලා සුද්ධ නැහැ කියලා ඔබ ප්‍රතික්ෂේප වෙන්න ඕද නැහැ. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, පැමිණෙන්න මාගේ පියාණන්ගේ ආශිර්වාදයෙන් ලැබූ පුද්ගලයන්නි. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த மோட்ச பேரின்பத்திலே தங்கி இளைப்பாருங்கள். ඔබ උදෙසා සූදානම් කර තිබෙන්නා වූ ඒ කාරණාව තුළට ඔබ ගමන් කරන්නට. அந்த ஒரு வார்த்தைக்காக தான், அந்த இனிமையான வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம பாடுபடுறோம். ඒ මිහිරි වචනේ උදෙසා තමයි අපි මෙච්චර පොරද මෙදිමක් තුල ගමන් කරන්නේ. நரகாக்கினைக்கு தப்பித்து கொண்டு அந்த நித்திய பேர்மத்தில் போய் உள்ள சேர்ந்துடணும். අපි අවිල්ලා නරගෙන් බේරි ඒ ස්වර්ග රාජ්‍යයේ සදාකාලික ජීවනයේ ඒ තිබෙනා ප්‍රවේශයට අපි ඇතුළත් වන්නට අවශ්‍යය. ஆயத்தமா? ඔබ සූදානම්ද? அம்மையார் சொன்ன நேரம் முடிந்து விட்டது. நான் எப்பவுமே ஒபே பண்ணுவேன். எல்லாம் 7 மணி இருக்கலாமா? අපි නැගී සිටිමු. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய மனைவி சகோதரி ஒரு சிறப்பு பாட்டு பாடி உங்களுக்காக ஒரு விசேஷத்தை ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். මගේ භාර්යාව ඇවිල්ලා ඔබ වෙන විශේෂ ගීතයක් ගායනා කරමින්ද අවසාන යාඥාවෙන්ද ඔබව මඟ පෙන්වයි. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். අනර්ග දේව දරුවනේ ස්වාමින් වහන්සේ අප සමග කතා කර තිබෙනවා. அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே தேவன் நம்மை எல்லா காரியங்களிலும் சரி செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරන නිසා තමයි සියලු කාරණාවල උන්වහන්සේ හරිගස්සන්ට ඕන කියලා ආත්මෙන් වහන්සේ අප සමග කතා කරේ. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். අපි සුද්ධව ජීවත් වෙන පිණිස උන්වහන්සේ අපිට මඟ සාදා දී තිබෙනවා. ஆத்ம பாரத்தோடு ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ආත්මයන් වෙනුවෙන් ආත්ම දිනා ගන්න ආත්මෙන් වෙනුවෙන් යාඥා කරන්න කියලා ස්වාමින් වහන්සේ අපිට ලබා දී තිබෙනවා. நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசியிருக்கிறார். ඒ වගේම ශුද්ධාත්මෙන් වහන්සේ කතා කර තිබෙනවා අපගේ පවුලේ ස්වාමි පුරුෂයා භාර්යාව කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ කියලා. ஆண்டவரே நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ස්වාමිනී වහන්සේ කතා කළ වචන නිසා ස්තුති කියලා අපේ මුළු හදවතින් යුතුව උන්වහන්සේට ස්තුති කරමු. அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். එසේ අපි බාර වෙන කර දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ පොරොන්දුවක් දී තිබෙන උන්වහන්සේ ආශිර්වාද කරමින් ඔබව වැඩි දියුණු කරනවා කියලා. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ඔබවත් ඔබගේ දරුවන්වත් වැඩි කරනවා.
ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ආබ්‍රහම ආශිර්වාද කරපු ඒ දෙවියන් වහන්සේ ඔබව ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ඊසාක්ව ආශිර්වාද කරපු දෙවියන් වහන්සේ ඔබවත් ආශිර්වාද කරනවා. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை உண்டு பண்ணுவார். දිව්‍යමය සුවය ඒ වගේම ශක්තිය ලබා දෙමින් ඔබගේ පෞල් ජීවිතුන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். අතුලාන්තයෙන් අපි ස්වාමින් වහන්සේ දෙස බලමු. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக செய்வார். ஆபிரகாம் சாராளையும் ஆசீர்வதித்தவர். இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சாராளையும் ஆசீர்வதித்தவர். இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் எப்போதும் இருந்தால் நித்த வாழ்வில் சமாதானமே. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் எப்போதும் இருந்தால் நித்த வாழ்வில் சமாதானமே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக செய்வார். ஈசாக்கு ரெபெக்காளை ஆசீர்வதித்தவர். இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ரெபெக்காளை ஆசீர்வதித்தவர். இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் என்றும் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் என்றும் நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக செய்வார். உங்களை பெருகவே பெருக செய்வார். பிரைஸ் தி லார்ட். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். හැම කෙනෙක්ම දැස් වසාගෙන ස්වාමින් වහන්සේ අපගේ පවුල ගලවන්ට ඔබ බලවත්ව සිටිනවා කියලා අපි කියමු. இந்த இரவில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் ஒவ்வொரு சகோதரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். මේ ස්ථානට පැමිණ සිටින හැම කෙනෙක්ම සහෝදර සහෝදරියක්ම ස්වාමින් වහන්සේ දැස් යොමු කරමින් බලනසේක. நீங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போக மாட்டீங்க. ඔබ ඉස්සතින් ඇවිල්ලා ඉස්සතින් යන්නේ නැහැ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். ස්වාමින් වහන්සේ ඔබගේ ජීවිතේ මහා තාස්කම් සිදු කරනවා. உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். ඔබගේ ජීවිතේත් මහා තාස්කම් உங்களுடைய කරනවා. துக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். ඔබගේ දුක් බර උන්වහන්සේ ඉවත් කරනවා. உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். ඒ වගේම ඔබගේ රෝගයන් උන්වහන්සේ වෙනස් தீராத කරනවා. வியாதினாலே வந்திருக்கிற உங்களை இந்த நாளிலே தேவன் தொடுவார். සුව නොවන රෝග උන්වහන්සේ ඉවත් කරම ඔබ ස්පර්ශ කරනවා. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ඔබගේ පවුලේ තිබෙන සියලු ශාප උන්වහන්සේ ඉවත් කරනවා. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ඔබගේ ජීවිතෙත් ඔබගේ පවුලේ පවුලත් උන්වහන්සේ ආශිර්වාද කරමින් ආස්කම් සිදු කරනවා. அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் உங்களை வைப்பார். ඒ වගේම බොහෝ ආත්ම දිනාගන්ට උන්වහන්සේ ප්‍රයෝජනවත් බඳුන් වශයෙන් ඔබ භාවිතා කරන්නට යනවා. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் உங்கள் நம்பிக்கையின்படி ஆசீர்வதிப்பார். ඔබගේ බලාපොරොත්තුව විනාශයටපත් නොවන පිණිස උන්වහන්සේ ඔබව ආශිර්වාද කරනවා. ஒருவேளை கண்ணீரோடு இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கலாம். සමහරක් විට කඳුලැලි සමග මේ ස්ථානට පැමිණ உங்கள் සිටින්න පුළුවන්. கண்ணீரை கர்த்தர் எல்லா கண்ணீரையும் துடைத்து அவர் ஆறுதலையும் சமாதானத்தை கட்டளிடுவார். ඔබගේ
ඔබගේ කඳුළු සියල්ල පිසලමින් උන්වහන්සේ සහනය ලබා දෙනසේක. ஒருவேளை நீங்கள் யாராருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நின்றீர்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். සමහරකට ඔබ නින්දිත තත්වයට පත් කළා වූ අය ඉදිරියේ උන්වහන්සේ ඔබ ඔසවන්ට යනවා. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். අපි දෙවියන් වහන්සේ දෙස බලමු. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ස්වාමිනී වහන්සේට ප්‍රශංසා කරනවා අපි යනනේ. இந்த அருமையான இந்த இரவு நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். මේ අනර්ග රාත්‍රී කාලය නිසා වහන්සේ ස්තුති කරනවා. ஆண்டவரே, இந்த இடத்துல கூட கர்த்தாவே இந்த இயேசு அழைக்கிறார். ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். යේසුස් කඳවයි සේවයේ ස්වාමිනී පැමිණි සිටින හැම කෙනෙකුම අපි ආශිර්වාද කරනවා. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ඒසන පැමිණි සිටිනව සහෝදර සහෝදරිය වගේම දරුවන්ව වහන්සේගේ දෑතට බාර කරනවා. யார் யார் என்னென்ன பாரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். කවුරු කවුරු ස්වාමිනී බර වේදනාවන් සමග පැමිණි සිටිනවද ඔවුන්ගේ සියලු බර වේදනාවන් වහන්සේ ඉවත් කළ මැනව. பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீராக இயேசுவின் ඒ நாமத்திலே. වගේම දුර්වලකමින් ඒ වගේම රෝගවලින් පැමිණි සිටින හැම කෙනෙකුම වහන්සේ ස්පර්ශ කළමින් ස්වාමී ඒවා ඉවත් කළ මැනව. பில்லி சூனிய கட்டுகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. කුණියෙන් බැඳින් වෙලින් ස්වාමිනී පීඩාවට ලක් වුණා වේ වහන්සේ නිදහස් කළ මැනව. எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே நீக்கிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். සියලු බැඳුම් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් වහන්සේ ඉවත් කරමින් නිදහස් කළ මැනව. ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக இயேசுவின் හැම நாமத்திலே. කෙනෙක්ට වහන්සේගේ මිදීම ලබා දුන මැනව. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. දෑතින් සිදු කරන සියලු කාරණාවන් ස්වාමින් වහන්සේම ආශිර්වාදය අණ කරමින් ලබා දුන මැනව. இவருடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ඔවුන්ගේ ව්‍යාපාරයෙන් වහන්සේ ආශිර්වාද කර මැනව. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை இப்பொழுது தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. සමාදානයෙන් තිබෙනා පවුල් වහන්සේ ස්පර්ශ කළ මැනව. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். අප පවුලකම වහන්සේගේ දියුමේ සමාදානය පැමිණෙත්වා. ஆண்டவரே, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. විවාහ නොවුණා දරුවන්ට වහන්සේගේ විවාහ වීමේ ආශිර්වාදය ලබා දුන මැනව. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. දරු සම්පත් නැති අයට වහන්සේ දරු සම්පතක් දෙමින් ආශිර්වාද කර මැනව. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுவீராக. ඒ වගේම ඉගෙන ගන්නා දරුවන්ට හොඳ ප්‍රඥාව ලබා දෙමින් අණ කර මැනව. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக. දේව සේවය සිදු කරන අය වහන්සේගේ ශක්තිය ලබා දෙමින් පියන තවදුරටත් සේවය කරන්නට වහන්සේගේ සවිය ලබා දුන මැනව. இந்த இடத்திற்கு புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. මේ ස්ථානට අලුත් ආත්ම ගෙනා මැනව. அநேகர் சுகமடைந்து செல்லட்டும். බොහෝ දෙනෙක් සුවය ලබා ගනිත්වා. அநேகர் ரட்சிக்கப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. බොහෝ දෙනෙක් ගැලවීම ලබා ගනිත්වා. இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பியிருப்பதற்காய் நன்றி. මේ ස්ථාන පුරාවට වහන්සේ අභිමුඛයේ පිරී තිබෙන නිසා ස්තුතියි. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். හැම කෙනෙක් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරන්නේ. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. හැම කෙනෙක්ම ආශිර්වාදිතව සිටිත්වා. இந்த நாளிலே ஆண்டவரே செய்தி கொடுத்த உம்முடைய மகனை கூட இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. අද දිනේ දේවචන බෙදාගත්තා වූ වහන්සේගේ ඒ දාසය වහන්සේ ආශිර්වාද කරමින් ස්වාමිනී වින් ඉදිරියට භාවිතා කළ මැනව. இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. මේ යේසුස් කඳ සේවයේ නියැලී සිටින දේව සේවකයන් හැම කෙනෙක්ම දරුවන්ව වහන්සේ ආශිර්වාද කරමින් භාවිතා කළ මැනව. இவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ඔවුන් කරන සේවාවන් ආශිර්වාද කළ මැනව. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. වහන්සේගේ දරුවන්ව ස්පර්ශ කරමින් මහත් දේ කළ මැනව. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ඔබගේ නාමය පමණක් මහිමයටපත් වේවා. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். අපි යටහත් කරමින් වහන්සේ උසස් කරන්නේ. இன்றைக்கு ஆராதனை செய்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. අද දිනේදී නමස්කාර මේ දරුවන්ව ආශිර්වාද කළ මැනව. மொழிபெயர்ப்பு செய்கிற அருமையான தம்பியை நீர் ஆசீர்வதிப்பீராக. පරිවර්තන දායක වූ සහෝදරයාට ආශිර්වාද කළ මැනව. இசை வாசிக்கிற மகனை ஆசீர்வதிப்பீராக. ඒ වගේම වාදනය කරන්නව සහෝදරයාට ආශිර්වාද කරන්න. அவர்களுக்கு நீர் கொடுத்த தாளந்துகளை உம்முடைய நாமம் மகிமைக்கென்றே பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. නාමයෙන් තලන්ත වහන්සේගේ නාමය උදෙසා තවදුරටත් භාවිතා කරන්න කරුණාව දුන මැනව. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ඔබගේ නාමය පමණක් මහිමයටපත් වේවා. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். අපි යටහත් කරමින් අපි බාරවන්නේ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමු පියාණනි. ஆமென். ආමෙන්.